Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 24, retailing. Under the fixed shop, large retailers, supermarket comes. Today our topic is supermarket. சிறப்பங்காடிகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். A supermarket is a large retail store selling a wide variety of consumer goods on the basis of low price appeal, wide variety and assortment, self-service, and heavy emphasis on merchandising appeal. The goods traded are generally food products and other low-priced branded and widely used consumer products such as grocery, utensils, clothes, household goods, electronic appliances, and medicines. For example, the Nilgiris. சிறப்பங்காடிகள்ங்கிறது பேரளவில் செயல்படக்கூடிய ஒரு சில்லறை வியாபார அமைப்பு. சிறப்பங்காடிகள்ங்கிறது பேரளவில் செயல்படக்கூடிய நிலையிட சில்லறை வியாபார அமைப்பு. இங்கே பொருள்கள் எல்லாமே தரம் வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கும், தனித்தனியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதிலேயே அந்த பேக்கிங்லேயே அதனுடைய விலை அளவு குறிக்கப்பட்டிருக்கும். பொருள்கள் ஏற்கனவே தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு விலை குறிப்பிடப்பட்டு அதில் லேபிளும் இட்டு தனித்தனியாக அவை பேக்கிங் செய்யப்பட்டு விலை குறியிடப்பட்டு அங்கேயே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இந்த சிறப்பங்காடிகளில் ஒரு சில பணியாளர்கள் தான் இருப்பாங்க. விற்பனை பணியாளர்கள், காசாளர் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய சில்லறை வியாபார நிறுவனம். இந்த சிறப்பங்காடிக்குள்ளே நம்ம போயிட்டு நமக்கு தேவையான பொருள்களை நாமே எடுத்துக்கிட்டு, செல்ஃப் சர்வீஸ் தான் இதில், சுய சேவை பிரிவு தான். நமக்கு தேவையான பொருள்களை நாமே எடுத்து அதை காசாளர்கிட்ட பணத்தை செலுத்தி பொருளை கொண்டு போயிட வேண்டியதான், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆக இங்கே சுய சேவை பிரிவு அடிப்படையில் இந்த சிறப்பங்காடிகள் செயல்படுது. நுகர்வோர் தானே தனக்கு தேவையான பொருள்களை எடுத்து காசாளர்கிட்ட பணத்தை செலுத்தி அதை எடுத்து செல்லலாம். சிறப்பங்காடிகளில் மளிகை பொருள்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள், பாத்திரங்கள், ஆடைகள், மின்சார மின்னணு சாதனங்கள், மருந்துகள் இதெல்லாம் விற்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு நீல்கிரிஸ்ங்கிற நிறுவனம், சூப்பர் மார்க்கெட். Next, the important characteristics of a supermarket are listed below. In your book bag also there is a short answer question. Explain the characteristics of supermarkets. Explain the characteristics of supermarket. Supermarkets are generally situated at the main shopping centers. சிறப்பங்காடிகள் பெரும்பாலும் நகரத்தினுடைய மையமான அங்காடி பகுதிகளில், நிறைய கடைகள் இருக்கக்கூடிய இடங்களில், அதான் அங்காடி பகுதி, நிறைய கடைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில், நகரினுடைய மையமான பகுதியில் இது அமைக்கப்பட்டிருக்கும். The goods kept on racks with clearly labeled price and quality tags in such stores. பொருட்கள் எல்லாமே விலை, தரம், ரகம் வாரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். பொருட்கள் விலையிடப்பட்டிருக்கும், தரம் வாரியாக ரகம் வாரியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். அதிலேயே ப்ரைஸ் டேக் இருக்கும், விலையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த பொருளோட விலை எவ்வளவு, அளவு எவ்வளவு என்பது அதிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். The customers move into the store to pick up the goods of their requirements, bring them to the cash counter, make payment
and take home delivery. வாடிக்கையாளர் தனக்கு தேவையான பொருளை தானே தேர்ந்தெடுத்து அதை கொண்டு வந்து காசாளர்கிட்ட கொடுத்து அதற்குரிய தொகையை செலுத்தி பொருளை எடுத்து செல்லலாம். யாருடைய குறுக்கீடும் இருக்காது. இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு சொல்லுவதற்கு விற்பனை பணியாளர்கள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் விற்பனையாளர்கள் இருப்பாங்க. அதனால் யாரோட குறுக்கீடும் இல்லாமல் தனக்கு தேவையான பொருளை, பிடித்தமான பொருளை தானே தேர்ந்தெடுத்து வாங்கி செல்லலாம். The goods are sold on cash basis only. No credit facilities are made available. சிறப்பங்காடிகளில் ரொக்க விற்பனை மட்டும்தான் செய்கிறாங்க, கடன் விற்பனை கிடையாது. சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு ஆன் டிபார்ட்மெண்டல் பேசிஸ். இந்த சிறப்பங்காடிகள்ங்கிறது துறைவாரி பண்டகசாலை மாதிரி பெரிய அமைப்பாக இருக்கும். தனித்தனி துறைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். மளிகை பிரிவு, மருந்து பிரிவு, அழகு சாதன பொருட்கள் பிரிவு, பாத்திரங்கள் பிரிவு என்று தனித்தனியாக துறைகள் அமைக்கப்பட்டு அதில் பொருள்கள் வைக்கப்பட்டு இருக்கும். இட் ரிக்வயர்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். சிறப்பங்காடிகள் அமைக்கிறதுக்கு நிறைய கேபிட்டல் வேணும். பெரும் முதலீடு அவசியமானதாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.